டிஎஸ்டி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் Realme GT NEO 3 மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நண்பர் கொடுத்துருந்தார், அவருக்கு நன்றி. நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த ஃபோனில் உண்மையாக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, இந்த ஃபோனை நம்ம ஏன் வாங்கணும், இதில் இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோ கூட போகலாம். இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு பாக்ஸில் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு கீழே ரைட்டில் Realme GT NEO 3ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் இந்த ஃபோனோட கீ ஃபீச்சர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 80 வாட் சூப்பர் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. Dimensity 8100 ப்ராசஸர், டெடிகேட்டட் டிஸ்பிளே ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயம். Sony IMAX 766 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்றது பார்த்துருவோம். மொத்தம் 3 கலரு: நைட்ரோ ப்ளூ, ஸ்ப்ரிண்ட் ஒயிட்டு, ஆஸ்பால் பிளாக்கு. இது ஆஸ்பால் பிளாக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5G பேண்ட்ஸ் உங்களுக்கு 8 பேண்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் பின்னாடி இவ்வளோ தான் இருக்குது. பாக்ஸை திறந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோரிங் த ஆஸ்தெட்டிக்ஸ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு குயிக் கைடு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சேஃப்டி கைடு. 120 Hz டிஸ்பிளேன்றதுனால உங்களுக்கு வேவ்ஸ் மாதிரி தெரியும். 60 fps எடுக்கிற வீடியோ. ஃபோனோட பேக் சைடு உங்களுக்கு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்லாம் உங்களுக்கு கேட்சப் ஆகாது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஃபோனை பவர் ஆன் பண்ணிடலாம். Realme லோகோ வருது. சரி, பாக்ஸில் வேறு என்னென்னலாம் உங்களுக்கு கூட வருது பார்த்தீங்கன்னா, ஒரு TPU கேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சார்ஜரு, அதுக்கப்புறம் ஒரு டைப் C USB கேபிள் உங்களுக்கு கிடைக்கிது. ஃபோனோட ரைட் சைடு உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் கொடுக்குறாங்க. மேலே உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அதுக்கப்புறம் நாய்ஸ் கேன்சலிங்க்கான ஒரு ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஃபோனோட டாப் சைடு. ஃபோனோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பட்டன், வால்யூம் அப், வால்யூம் டவுன் உங்களுக்கு பவர் பட்டன் இருக்குது. அதேமாதிரி ஃபோனோட பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3.5 mm ஜாக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. அப்புறம் சார்ஜிங் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது. சார்ஜர் உங்களுக்கு நல்ல 85 வாட் சூப்பர் டாட் சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சார்ஜர் வச்சுட்டு நம்ம 0 to 50% 12 மினிட்ஸில் நம்ம சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சைட்டில் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சார்ஜ் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு சிம் எஜெக்டர் கூடவே உங்களுக்கு வருது. இதுதான் அந்த பாக்ஸ் கூட வருது. ஸ்டார்டிங் நீங்கள் லாங்குவேஜ், ரீஜன், லீகல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபோன் உள்ள போயிடலாம். எனக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக சில ஆப்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அந்த ஆப்ஸ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே. செட்டிங்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக எல்லா மொபைலில் ஆண்ட்ராய்டில் வர உங்களுக்கு டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். சரி, இதில் என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Realme லேப் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வருது. உங்கள் டிவைஸ் ஸ்டோரேஜ் உங்களுக்கு 256. அதில் நீங்கள் ரேம் எக்ஸ்பேன்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மூலிமா 8GB ரேம் நீங்கள் 5GB எக்ஸ்ட்ரா நீங்கள் கொண்டு வரலாம். அதில் 13GB. ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இதில் உங்களுக்கு வருது. அதேமாரி வேர்ஷன் 3.0 Realme வேர்ஷன். ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்குது பார்த்தீங்க அப்படின்னா Dimensity 8100 ப்ராசஸர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 12 ஆண்ட்ராய்டு வேர்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் Realme லேபில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் மூலிமா கேப்சர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு ரிலேபிள்னு தெரியல. பட் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது எக்ஸ்ட்ராவாக. ஈமோஜி தனியாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட ஓன் ஈமோஜி க்ரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு நான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு GT மோட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்மூத் அண்ட் ஃபாஸ்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வரும் கம்பெனி சைடில். ஸோ இதை ஆன் பண்ணி நீங்கள் கேம் விளாண்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் எந்த டிலேவும் கிடையாது. நான் நிறைய தடவை செக் பண்ணி பார்த்துட்டேன். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்லதாக இருக்குது. கேமரா உங்களுக்கு 50 மெகாபிக்சல் Sony IMX 766 OAS இமேஜ் சென்சாரோட உங்களுக்கு வருது. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரைமரி கேமரா. அதேமாதிரி உங்களுக்கு இந்த கேமராவில் உங்களுக்கு ஏகப்பட்ட செட்டிங்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு 190 டிகிரியோட உங்களுக்கு வைட் ஆங்கிள் கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 16 மெகாபிக்சல் சாம்சங்கோட ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்பச்சர் 2.545 அவ்வளோதான் கைஸ்.
இந்த ஃபோனை பற்றி மேக்ஸிமம் பார்த்தாச்சு. இன்னும் நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.